நள்ளிரவு 1 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி 2-3 நாள் ஆயிடுச்சு. இன்னொரு கணக்கு போனால் 3 நாள் வரப்போகுது. நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ திருப்பி பேசுறதுக்கான ஒரு காரணம் ஒன்று இருக்குது. அதனால பேசுகிறேன். நம்ம இப்போ பதவி வந்து கொடுத்துருக்காரு. பொதுவாக வந்து ஒரு கட்சி தலைவர் வந்து ஒருத்தவங்க பதவி கொடுக்குறாங்கன்னா ஒரு மரியாதைக்கு போயிட்டு பார்த்து நன்றி தெரிவித்து ஒரு ஷால் போட்டு மலர் கொத்து கொடுத்து பூவெல்லாம் கொடுத்து வருவாங்க. இதுதான் மரபு. இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கட்சியும் இப்படி தான் பண்ணுறாங்க. இது என்ன புதுசு ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த வகையில் வந்து எஸ்.எஸ். பாலாஜி அவர்களுக்கு பொருளாளர் என்ற பதவி வந்து கொடுத்தாரு அண்ணன் திருமா. இப்போ இந்த பொருளாளர் என்ற பதவியை வந்து கொடுத்ததற்காக எஸ்.எஸ். பாலாஜி என்ன பண்ணார், போயிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு ஒரு புகைப்படம்லாம் போட்டு நம்ம பார்த்துருப்போம். நன்றி தெரிவித்து போட்டிருந்தாரு. ஆனால் ஷானவாஸ் இருக்கார்ல, ஷானவாஸ் வந்து திருமான்னு 1 மணிக்கு அறிவிக்கிறாரு. ஒரு மரபுக்கு கூட போயிட்டு நேரில் முதல்ல பார்க்கல. சரி, அவர் வந்து வெளிநாடு எங்கன்னா போயிட்டுருப்பாரு, இல்லை கொடைக்கானல், இல்லை ஆஸ்திரேலியா எங்கன்னா வந்து டூருக்கு வந்து எல்லாம் நாங்கள் வெக்கேஷன் டூர் போகிற மாதிரி போயிருப்போம்னு பார்த்தா அப்படியுமே இல்லை. இப்போ கூட அவருடைய போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை மியூசிக் அகாடமியில் வந்து எங்கேயோ கலந்துட்டு ஏதோ நிகழ்ச்சியில் கலந்து வந்திருக்காரு. அப்போ சென்னையில் தான் வந்து இருக்கார். நிறைய பேர் விசிகாவை சார்ந்தவங்க வந்து நிறைய பேர் எழுதுறாங்க என்னென்னா, என்ன ஒரு ஷானவாஸ் வந்து ஒரு பேச்சு கூட போயிட்டு நன்றி தெரிவிக்க மாட்டாரு. அப்போது ஷானவாஸ் அவர்கள் வந்து விசிகாவில் தன்னை என்ன நினச்சிக்கிறாரு,